அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகம் முழுவதும் இன்று வெளியான முக்கியமான அதிரடி அறிவிப்புகள் என்னென்ன எதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோல பாக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக அசைவ பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வரும் ஜூலை 31ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பிராய்லர் கோழி விற்பனை செய்யப்பட மாட்டாது என தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக ஆடி மாத திருவிழாவுக்காக அந்தந்த மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜூலை 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளைய தினம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணியை ரத்து செய்து உயர்நீதிமன்ற கிளை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கி உள்ளது. அடுத்த அறிவிப்பாக வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் முக்கிய நதிகளை தூர்வாரும் சிறப்பு பணிகளை நீர்வளத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முழுமையான பட்ஜெட் என்பதால் தேர்தலில் அறிவிக்கப்பட்ட முக்கிய நலத்திட்டங்கள் இதில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமைத்தொகை தற்போது ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 2500 உயர்த்துவது மற்றும் மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயண வசதியை விரிவுபடுத்துவது போன்ற வாக்குறுதிகள் பெண்களுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கிய இடம்பெறலாம் என்று அரசியல் பேசப்பட்டு வருகிறது. அடுத்த அறிவிப்பாக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கீழ்மடை மாநிலமான தமிழகத்தின் முன்கூட்டி ஒப்புதலை பெற வேண்டிய அவசியமில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் தாவேகா அரசு அமைந்ததை தொடர்ந்து அக்கட்சியில் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த விவாதங்கள் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 மற்றும் டிப்ளமோ படித்த இளைஞர்களுக்கு ரூபாய் 2500 வரை நிதியுதவி வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மிக முக்கியமான நலத்திட்டம் வரவிருக்கும் மாநில நிதிநிலை அறிக்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி இளைஞர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக கடலோர பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.